ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ Welcome back, guys. I'm Anthony. You're watching Unpredictable Vlogs. வெல்கம் பேக் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரும் திரும்ப பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் உங்க ஆண்டனி, நீங்க பார்த்துட்டு இருக்குது அன்பிரெடிக்டபிள் Vlogs. மக்களே, நாம இப்போ எங்க இருக்கோம் தெரியுமா? இது பர்சனலா சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு இடங்க, வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடம். ஒரு காலத்துல வந்து ஒரு ஊரே சேர்ந்து கிட்டத்தட்ட 120 பேருங்க, குடும்பத்துக்கு 4 பேருக்கு குடும்பம் குட்டி சாப்பாடு சட்டின்னு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஒரு 6 நாள் போவோம் பாருங்க ட்ரிப்பு. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ 29 ஆகுது. இந்த 29 வருஷத்துல நான் மட்டும் வளரல, என்னோட வாழ்க்கையில எல்லை இல்லாத எண்ணிக்கையற்ற நினைவுகளோட சேர்ந்து இந்த இடமும் என் கூடவே வளர்ந்துச்சுங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. பொறுக்கி உன்னைய திருட சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயிடா. அதங்க பான வேண்டாம். நாம இப்போ வேளாங்கண்ணில இருக்கோம் மக்களே. வேளாங்கண்ணிக்கு யார் வேணா வரலாம், யார் வேணா வீடியோ எடுக்கலாம், அது உங்களுக்கும் போட்டு காட்டலாம். பட் யாருக்கும் தெரியாத, யாராலும் காட்ட முடியாத வேளாங்கண்ணிய நான் உங்களுக்கு காட்ட போறேன். பிகாஸ் நான் இங்க வந்தது, நானே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா காட்டுறதுக்காக எல்லாம் கிடையாது. இந்த இடம் அது கொடுத்த அந்த சந்தோஷம், அனுபவம், அந்த தருணங்கள், இது எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இந்த வீடியோவை நான் இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத்தனை வருஷமா நான் என் கண் வழியா பார்த்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி, வேதாவை பார்த்திருக்கியா? I am Loki of Asgard. And I am burdened with glorious purpose. வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன் மக்களே. எனக்கு புரியுது, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல. ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாச்சிக்கு ஒரு தடவை தான் வீடியோ வருது. பட் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஸோ நாம இப்போ கொளத்து மேலே இருக்கோம் மக்களே. கொளத்து மேலேனா வந்து குளத்தின் கரை, குளத்தாங்கரை, குளத்தின் அருகே இருக்கும் ரோடு அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நவ் மீட் மிஸ்டர் வேளாங்கண்ணி. அடுத்த 4 நாளைக்கு நம்ம இவருடைய டிரைவிங்ல தான் ரொம்பவே சேஃபாக போயிட்டு போகிறோம். எந்த அளவுக்கு சேஃபானா, ஒரு என்ன குட்டி அடிச்சுட்டா. தூக்கி சொல்லுணும் உங்க அம்மால அடிச்சு கட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா இன்ட்ரடியூசிங் மை மாம் அண்ட் டேட்ங்க. என்னோட பேரண்ட்ஸை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இத்தனை வருஷத்துல என்னை அடிச்சது கூட இல்லைங்க. எங்க அப்பா மட்டும்தான். எங்க அம்மா வந்து என்ன கல்லூப்புல எல்லாம் முட்டி போட்டு வச்சிருக்காங்க, அது வேற கதை. பட் என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷத்துல என்னால பைசா பிரோஜனங்கள் இல்லைனாலும் அவங்க வாழ்க்கை மொத்தத்தையும் எனக்காகவே வாழ்ந்தாங்க. ஸோ வண்டி எடுத்த 10வது நிமிஷத்துல நாம வந்து இடம் தான் தி மோனிஷா பரோட்டா கடை. பரோட்டா அந்த மாதிரி இந்த மாதிரி வேற எந்த மாதிரி நீங்க பார்க்காத வகையில் ஒரு பரோட்டாங்க.
என்னோட ஃபேவரட் புரோட்டான்னு கூட சொல்லலாங்க. ஒரு காலத்துல அச்சரப்பாக்கம் போயிட்டு நைட்டு 3 மணிக்கு கொட்டுற மழையில ஃபுல்லா நனைஞ்சிட்டு உள்ள போனா சும்மா சுட சுட புரோட்டா, அதுக்கு தொட்டுக்க ஒரு ஆட்டுக்கால் பாயா வித்து சேர்வா தருவாங்க பாருங்க. அந்த புரோட்டா அழகா பிச்சு போட்டு அந்த சேர்வால ஊற வச்சு அந்த குளிருக்கும் அதுக்குமா அப்படியே தூக்கி வாயில வச்சீங்கன்னா சும்மா சுகமா இருக்குங்க. அந்த ஃபீல் எல்லாம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க கண்டிப்பா ஒரு தடவை எனக்காக வச்சோம் இந்த இடத்துக்கு போய் நீங்க ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஆனா நாங்க போன நேரத்துல இங்க மட்டன் சேர்வாவும் இல்லை, அந்த பரோட்டாவுமே ஃப்ரெஷ்ஷா இல்லை. ஸோ இங்க டேஸ்ட் பரோட்டால இல்லை, அந்த மட்டன் சேர்வால தான் இருக்கு. நீங்க போற டைம்ல மட்டன் சேர்வா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாண்டிச்சேரி ஸ்டாக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஆசையா போனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொக்கோடு என்னோட ஒரு நினைவுகளா மட்டுமே கடந்து போச்சு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. டே தம்பி, அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் சாயா ஷாப்பா பார்த்து வண்டியை போடுறா, ஆய் வந்துடா, அன்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம்டா, பசிக்குதுடா அப்படின்னு சொன்னதுக்கு எத்தனாம் பாருங்க ஒரு கடை ஏன்டா இறங்கணும்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. என்னடா அது பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது, என்ன பரிதாபமா வேற பாக்குது, பேசாம சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தரலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. எனக்கு எங்க அப்பா தாங்க டீ வாங்கி தரணும், இதுல நான் எங்க சாப்பிட வாங்கி போடுறது. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் புண்டாமாவா தூக்கி வீசுங்க எங்கேயாச்சும். பிளான் பண்ண மாதிரி அன்லோடு அப்லோடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அழகா ஒரு சாயாவை போட்டு சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு வழியா வேளாங்கண்ணில நம்ம காலை பதிச்சிட்டோம் மக்களே. காலை வச்ச அந்த நொடி பிளாஷ்பேக்ல கண்ணு முன்னாடி வந்து போச்சு பாருங்க. அப்புறம் என்ன வந்தாச்சு ஜாலிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா சும்மா இது எல்லாமே ப்ராப்ளமே இப்பதாங்க ஸ்டார்ட் ஆகுது. எங்க போனாலுமே தங்கறதுக்கு ரூம் கிடைக்கல. போற போக்க பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க வச்சிருவாங்க போல. ஒரு பக்கம் பசி உசுர போகுது. நான்லாம் காலையில 3 மணிக்கு சாப்பிட்டு 5 மணிக்கு படுத்து தூங்குற பையங்க. இப்பவே மணி 4 ஆயிடுச்சு. போற போக்க பார்த்தா எப்போ ரூமை போட்டு எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்க போறேன்னு தெரியல. சின்ன நேரம் அங்க போய் கேட்டு வரேன். சரி, ஓகே. டென்ஷன்ல ரூமு கிடைக்காம ரோடா சுத்திட்டு இருந்தோம் பாருங்க. என்ன பார்த்த இடுக்கே போகாம இருந்துச்சுங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்?